வணக்கம் நேயர்களே, இது 8 திக்கும் இன்று வழங்குவதற்காக தாரணி. முதலில் தலைப்புச் செய்திகளை பார்ப்போம். முதலமைச்சர் ஸ்டாலின் உள்ளிட்டோர் மீது அவதூறு பரப்பியதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையிடம் 500 கோடி ரூபாய் கேட்டு திமுக நோட்டீஸ். 48 மணி நேரத்தில் மன்னிப்பு கேட்காவிட்டால் கிரிமினல் வழக்கு தொடரப்படும் எனவும் எச்சரிக்கை. ஆளுநர் மசோதா தொடர்பாக ஆதரவு தெரிவித்த அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நன்றி. தீ பரவட்டும் என குறிப்பிட்டு டுவிட்டரில் பதிவு. மதுரையில் அதிமுக தலைமையில் ஆகஸ்ட் 20ஆம் தேதி மாநாடு. மக்களவை சட்டசபை தேர்தல்களில் அதிமுக தலைமையிலான கூட்டணி வெற்றி பெற பாடுபடுவோம் என செயற்குழுவில் தீர்மானம். அரசியலில் அண்ணாமலை ஒரு கத்துக்குட்டி என முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விமர்சனம். வளர்த்த கிடா மார்பில் பாயக்கூடாது என்றும் கருத்து. சென்னை உட்பட தமிழ்நாட்டில் 45 இடங்களில் RSS அமைப்பினர் பேரணி. மத்திய இணையமைச்சர் எல் முருகன், H ராஜா உள்ளிட்டோர் பங்கேற்பு. தமிழ்நாடு, புதுச்சேரியில் வரும் 20ஆம் தேதி வரை வறண்ட வானிலையே நிலவும். 2 நாட்களுக்கு வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் உயரும் என வானிலை மையம் தகவல். பரந்தூரில் விமான நிலையம் அமைக்க தொடரும் எதிர்ப்பு. ஏகனாபுரம் கிராம மக்கள் மொட்டையடித்து போராட்டம். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் பொது இடங்களில் முகக்கவசம் அணிய வேண்டும். தனிமனித இடைவெளியை கடைபிடிக்கவும் ஆட்சியர் அறிவுறுத்தல். ஆணவ படுகொலை தாக்குதலுக்கு உள்ளான அனுசுயாவிற்கு தொடர்ந்து தீவிர சிகிச்சை. 2 மணி நேரம் வாக்குமூலம் பெற்றார் சேலம் குற்றவியல் நடுவர் நீதிமன்ற நீதிபதி. மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் யானைக்கு நீச்சல் குளத்தை திறந்து வைத்தார் அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன். உற்சாகத்துடன் குளித்து மகிழ்ந்த யானை. மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் பல மணி நேரமாக டெல்லி முதலமைச்சரிடம் சிபிஐ விசாரணை. பாஜக உத்தரவால் தான் கைது செய்யப்படலாம் என அரவிந்த் கெஜ்ரிவால் சந்தேகம். உத்தரப்பிரதேசத்தில் மாஃபியா கும்பல் தலைவன் அத்திக் அகமதுவும் அவரது சகோதரரும் சுட்டுக் கொலை. பத்திரிகையாளர்கள் என கூறி சென்று சுட்டுக் கொன்ற 3 பேர் கைது. உத்தரப்பிரதேசத்தில் குற்ற செயல்களில் உச்சத்தை தொட்டுள்ளதாக அகிலேஷ் யாதவ் குற்றச்சாட்டு. என்கவுண்டர் மாநிலமாக மாறிவிட்டதாக மாயாவதி விமர்சனம். கர்நாடகாவில் குடும்ப தலைவியருக்கு மாதம் 2000 ரூபாய் வழங்கப்படும். தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் ராகுல் காந்தி அறிவிப்பு. பாஜக MLA பதவியை ராஜினாமா செய்தார் கர்நாடக முன்னாள் முதலமைச்சர் ஜெகதீஷ் ஷெட்டர். காங்கிரஸில் சேர்வது குறித்து முடிவெடுக்கவில்லை என்றும் விளக்கம். துபாயில் அடுக்குமாடி குடியிருப்பில் ஏற்பட்ட தீ விபத்தில் 2 தமிழர்கள் பலியான சோகம். கேரளாவை சேர்ந்த தம்பதி உட்பட 16 பேர் உயிரிழப்பு. சூடானில் ராணுவம் துணை ராணுவத்திற்கிடையிலான மோதலில் இந்தியாவை சேர்ந்த ஒருவர் உயிரிழப்பு. துப்பாக்கி குண்டு பாய்ந்து கேரளாவை சேர்ந்த ஆல்பர்ட் அகஸ்டின் என்பவர் பலி.
சீனாவில் கொண்டாடப்பட்ட பட்டம் விடும் திருவிழா. வானில் வண்ணமிட்டு பார்வையாளர்களின் கண்களுக்கு விருந்தளித்த பட்டங்கள். ஐபிஎல் தொடரில் மும்பைக்கு 186 ரன்களை இலக்காக நிர்ணயித்தது கொல்கத்தா. சொந்த மண்ணில் களமிறங்கிய டெண்டுல்கரின் மகன் அர்ஜுன். முதலமைச்சர் ஸ்டாலின் உள்ளிட்டோர் மீது அவதூறு பரப்பியதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையிடம் 500 கோடி ரூபாய் கேட்டு திமுக நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. 48 மணி நேரத்தில் மன்னிப்பு கேட்காவிட்டால் கிரிமினல் வழக்கு தொடரப்படும் என்றும் எச்சரித்துள்ளது. கடந்த 14ஆம் தேதி திமுக ஃபைல்ஸ் என்ற பெயரில் அண்ணாமலை வீடியோ ஒன்றை வெளியிட்டிருந்தார். அதில் திமுக நிர்வாகிகளின் சொத்து பட்டியல் என குறிப்பிட்டு பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுகளை அண்ணாமலை முன்வைத்தார். இதுகுறித்து செய்தியாளர்களை சந்தித்த திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி, குற்றச்சாட்டுகளை நிரூபிக்காவிடில் அண்ணாமலை மீது சட்ட ரீதியிலான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்திருந்தார். அதே சமயம் திமுக நிர்வாகிகள் தங்கள் மீதான ஒரு ஊழல் குற்றச்சாட்டை கூட மறுக்கவில்லை என்று அண்ணாமலை பேட்டியளித்திருந்தார். இந்த நிலையில் அண்ணாமலைக்கு திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதியின் சார்பில் மூத்த வழக்கறிஞர் வில்சன் MP நோட்டீஸ் அனுப்பியுள்ளார். அதில் திமுகவின் சொத்து மதிப்பை உயர்த்தி சொல்லியுள்ளதாகவும் திமுக உறுப்பினர்களின் சொத்துகள் கட்சியின் சொத்தாக மாறாது என்றும் குறிப்பிட்டுள்ளார். அண்ணாமலையின் ஆடுகள், ரஃபேல் வாட்ச் ஆகியவை பாஜகவின் சொத்தாக மாறுமா என்றும் வினவியுள்ள RS பாரதி, நோபல் ஸ்டீல் நிறுவனத்துடன் எந்த ஒப்பந்தமும் கையெழுத்திடப்படவில்லை என்றும் அத்தகைய கருத்துகள் ஆதாரமற்றவை என்றும் குறிப்பிட்டுள்ளார். இந்த குற்றச்சாட்டுகளுக்கு அண்ணாமலை மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் நஷ்ட ஈடாக முதலமைச்சரின் பொது நிவாரண நிதிக்கு 500 கோடி ரூபாய் செலுத்த வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். 48 மணி நேரத்திற்குள் இவற்றை செய்ய தவறினால் அண்ணாமலை மீது சிவில் மற்றும் கிரிமினல் வழக்கு தொடரப்படும் என்றும் நோட்டீஸில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அண்ணாமலை பற்றிய கேள்விக்கு அரசியலில் முதிர்ச்சியடைந்தவர்கள் பற்றி மட்டுமே தன்னால் பதிலளிக்க முடியும் என அதிமுக பொதுச் செயலாளர் EPS கூறிய நிலையில், அரசியலில் தலைவர்கள் முதிர்ச்சியடைந்தவர் அடையாதவர் என்றெல்லாம் கிடையாது என நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். நீங்க அவரை பத்தியே பேச வேண்டாம். அவர் கட்சி நாங்க கிட்டத்தட்ட 50 வருஷம் ஆகுது கட்சியில. என்ன நடக்கும் ஏது நடக்குன்னு தெரியும். அவர் இப்படி பேட்டி கொடுத்து பெருசாகணும்னு நினைக்கிறாரு. தயவு செய்து அவருடைய கேள்வி எனக்கு கேட்காது. அவருடைய கேள்வி என்கிட்ட கேட்காது. வேற எந்த கட்சியாவது கேளுங்க. ஏன்னா கட்சியில் இருக்கிறவங்க அடிப்படை தன்மை தெரியும். அப்படிப்பட்டவங்களை கேட்டா நம்ம பதில் சொல்ல தயாராகுது. அதை விட்டுட்டு தன்னை முன்னிலைப்படுத்தணும். அதுக்காக இப்படிதான் நீங்க 10 கேள்வி கேட்கறீங்க பாரு. இப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டு இது 10 கேள்வி கேட்கறீங்க. இது எங்களை போல இருக்கிற தலைவர் சொல்ல வேண்டிய நிலைமைக்கு வந்துட்டோம். தயவு செய்து இனிமேல் கேட்க வேண்டாம். டெல்லியில நம்முடைய ஊடக பத்திரிகை தெரிவிக்கிறேன். இதுக்கு முதிர்ந்த அரசியல்வாதிகளை சொல்லுங்க, நான் பதில் சொல்றேன். தலைவர்ல முதிர்ச்சியற்றது அதெல்லாம் கிடையாது. கட்சி அவரை மாநில தலைவராக நியமிச்சிருக்கு. அது கூட மரியாதை கொடுக்கும். வயசுல சின்னவங்க பெரியவங்க எல்லாம் பார்க்க முடியும். இதெல்லாம் பார்க்க முடியாது. இதெல்லாம் பார்க்கக்கூடாது. பேசிக்கிடுவாங்க. பிஜேபி எங்களோட தான் கூட்டணியில் இருக்குதுன்னு இவரும் சொல்லுவார். தம்பி அண்ணாமலையும் சொல்லுவார் அதிமுக கூட்டணி தொடர்பார். ஒரு அரசியல் விளையாட்டு இல்லை, ஒரு விளையாட்டு. அரசியலில் தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் கேள்வி கேட்கலாம் என்று அமமுக பொதுச் செயலாளர் TTV தினகரன் தெரிவித்துள்ளார். அண்ணாமலை தொடர்பாக எடப்பாடி பழனிசாமி தெரிவித்த கருத்து குறித்து எழுப்பப்பட்ட கேள்விக்கு அவர் இவ்வாறாக பதிலளித்துள்ளார். பழனிசாமி கடந்த 4 ஆண்டுகள்ல அவர்கள் செய்த ஊழல் முறைகேடுகளால் தான் இன்றைக்கு அவங்க ஆட்சி பொறுப்பிலிருந்து அகற்றப்பட்டிருக்காங்க. அவர் பயத்துல TTV தினகரன் பக்கம் திசை திருப்புறது, இது எதிர்க்கிட்டு அவர் தான் பதில் சொல்லலாம். எனக்கு உண்மையா அவர் சொல்ற மாதிரி ஹோட்டல்லாம் இருந்தா நானே அரசாங்கத்திடம் ஒப்படைக்கிறேன். 50 வருஷம் இல்ல 100 வருஷம் இருந்தாலும் தவறு செய்தா அவர்களை பத்தி கேள்வி கேட்கலாம். யாரா இருந்தாலும் கேட்கலாம். நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற பொதுத் தேர்தல்களில் அதிமுக தலைமையிலான கூட்டணி வெற்றி பெற சபதமிருப்போம் என்பன உள்ளிட்ட 15 தீர்மானங்கள் அதிமுக செயற்குழு கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டன. சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் அக்கட்சியின் அவசர செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. அவைத்தலைவர் தமிழ்மகன் உசேன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர்கள், மூத்த நிர்வாகிகள் என 320 உறுப்பினர்கள் பங்கேற்றனர்.
தலைமை கழக செயலாளர்கள், மாவட்ட செயலாளர்கள், பிற மாநில செயலாளர்கள், சட்டமன்ற, நாடாளுமன்ற உறுப்பினர்கள், தலைமை கழக மகளிர் செயற்குழு உறுப்பினர்கள் உள்ளிட்டோரும் செயற்குழு கூட்டத்தில் கலந்து கொண்டனர். அதிமுக பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி பங்கேற்கும் முதல் செயற்குழு கூட்டம் என்பதால் மிகுந்த எதிர்பார்ப்புக்கு மத்தியில் இந்த கூட்டம் நடைபெற்றது. அதிமுக தலைமை அலுவலகத்திற்கு வந்த எடப்பாடி பழனிசாமி முதலில் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா சிலைக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். பின்னர் கூட்டம் நடைபெறும் அரங்கத்திற்கு சென்ற அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. அதிமுக செயற்குழு கூட்டத்தில் மொத்தம் 15 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. அதில் வரும் ஆகஸ்ட் 20ஆம் தேதி மதுரையில் அதிமுக மாநாடு நடத்தப்படும் என்றும், நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற பொதுத் தேர்தல்களில் அதிமுக தலைமையிலான கூட்டணி வெற்றி பெற சபதம் எடுப்போம் என்பன உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. அதிமுக பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்ட எடப்பாடி பழனிசாமிக்கு வாழ்த்தும் நன்றியும் தெரிவித்து செயற்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மேலும் கர்நாடக தேர்தல் குறித்து முடிவெடுக்கும் உரிமையும் எடப்பாடி பழனிசாமிக்கு வழங்கப்பட்டது. உறுப்பினர்கள் தங்கள் பதிவை புதுப்பிக்கும் பணியிலும், புதிய உறுப்பினர்களை சேர்த்திடும் பணியிலும் முனைப்போடு செயல்படுத்துதல், பூத் கமிட்டிகளை விரைந்து அமைத்தல், அதிமுக ஐடி நிர்வாகிகள் உள்ளிட்டோர் மீது பொய் வழக்கு போடுவதற்கு கண்டனம் உள்ளிட்ட தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட்டன. சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க தவறியதாகவும், கடன் சுமையை 2.5 லட்சம் கோடி ரூபாய் அதிகப்படுத்தி உள்ளதாகவும், விலைவாசி வரி உயர்வை மக்கள் மீது திணித்துள்ளதாகவும், சட்டமன்ற மரபுகளை, ஜனநாயக மாண்புகளை சீரழிப்பதாகவும் திமுக அரசுக்கு கண்டனம் தெரிவித்தும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. திமுகவுடன் ரகசிய உறவு வைத்துக் கொண்டு அதிமுகவுக்கு துரோகம் இழைத்து வருபவர்களுக்கு தக்க பாடம் புகட்டுவோம் என்றும் செயற்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இதைத் தொடர்ந்து அதிமுக அவைத்தலைவர் தமிழ்மகன் உசேனுக்கு அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி புதிய மகேந்திரா ஸ்கார்பியோ காரை வழங்கினார். ஜெயலலிதா பொதுச் செயலாளராக இருந்தபொழுது அப்போதைய அவைத்தலைவர் மதுசூதனனுக்கு இனோவா கார் வழங்கப்பட்டது. செயற்குழு கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், அரசியலில் அண்ணாமலை கத்துக்குட்டி என்று கூறினார். என் சர்வீஸ் 50 வருஷம், ஆனா 2 வருஷம் தான் அரசியல் சர்வீஸ். அரசியல் ஒரு கத்துக்குட்டின்னு சொல்லலாம். ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு மனுஷனை கடிக்கிற கதையில எங்க வேணே வரீங்க. வளர்த்த கடை மாறல பாயக்கூடாது. வளர்த்த கடை மாறப்படாது. அது கடை வந்தாலும் ஆளா இருந்தாலும் சரி, எங்களை பொறுத்தவரை நாங்க ஒத்துக்க மாட்டோம். நாங்க தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அதிமுக துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமி, சங்க காலத்தில் இருந்து முக்கியத்துவம் வாய்ந்த நகரம் என்பதால் மதுரையில் பொதுக்கூட்டம் நடத்த உள்ளதாக தெரிவித்தார். தமிழகத்தின் வரலாற்றில் மதுரை சங்க காலத்திலிருந்து முக்கியம் வாய்ந்த ஒரு பெருநகரம். அந்த தமிழுக்கு சொன்ன வரலாற்று சிறப்புமிக்க அந்த மாநகரில் மாநாடு நடத்துவது என்று முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. OPSக்கு அதிக ஆதரவு உள்ள தென் மாவட்டங்களில் EPSன் செல்வாக்கை வளர்க்கும் பொருட்டு பொதுக்கூட்டம் நடத்தப்பட உள்ளதா என்ற கேள்விக்கு அவர் இவ்வாறு பதிலளித்துள்ளார். தொடர்ந்து செய்திகளை ஒரு நிமிட செய்திகளாக பார்ப்போம். ஆளுநர் மசோதா தொடர்பான தீர்மானத்திற்கு ஆதரவு தெரிவித்து டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் MK ஸ்டாலின் நன்றி கூறியதுடன் தீ பரவட்டும் என்று தெரிவித்துள்ளார். சட்ட மசோதாக்களுக்கு ஆளுநர் ஒப்புதல் தர காலக்கெடு நிர்ணயிக்க வேண்டும் என்று கடந்த வாரம் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இதேபோன்ற தீர்மானத்தை அனைத்து மாநிலங்களிலும் நிறைவேற்ற வேண்டும் என்று பாஜக ஆட்சியில் அல்லாத மாநில முதலமைச்சர்களுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் MK ஸ்டாலின் கடிதம் எழுதினார். இதற்கு வரவேற்பு தெரிவித்து பதில் கடிதம் எழுதியுள்ள அரவிந்த் கெஜ்ரிவால், இதேபோன்ற தீர்மானம் டெல்லி சட்டப்பேரவையிலும் நிறைவேற்றப்படும் என்று தெரிவித்தார். இதற்கு நன்றி தெரிவித்து ட்விட்டரில் பதிவிட்டுள்ள முதலமைச்சர் MK ஸ்டாலின் தீ பரவட்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். மேலும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு மற்றும் சட்டப்பேரவையின் அதிகாரத்தை நியமன ஆளுநர் குறைத்து மதிப்பிடக்கூடாது என்றும் கூறியுள்ளார். பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை கைவிடக் கோரி காஞ்சிபுரம் மாவட்டம் ஏகனாபுரத்தில் 100க்கும் மேற்பட்டோர் மொட்டையடித்து யாசகம் கேட்கும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னையின் 2வது விமான நிலையம் காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூரில் அமையவுள்ளது. பரந்தூர், ஏகனாபுரம், அங்கமாபுரம் உள்ளிட்ட 13 கிராமங்களை உள்ளடக்கிய 4750 ஏக்கர் நிலப்பரப்பில் விமான நிலையம் அமையவுள்ளதாக அரசு தெரிவித்துள்ளது. விமான நிலையத்திற்காக தங்களது நிலங்கள் கையகப்படுத்தப்பட்டால் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என கூறி 13 கிராம மக்களும் தொடர்ந்து பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். இந்த போராட்டம் 264வது நாளை எட்டிய நிலையில் ஏகனாபுரம் கிராமத்தில் ஒன்று திரண்ட 100க்கும் மேற்பட்ட ஆண்களும் பெண்களும் மொட்டையடித்து தங்களது எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். விமான நிலைய திட்டத்தை பற்றி மக்கள் பாதிக்காத அளவிற்கு
நிச்சயமாக பரிசீலித்து மக்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றும் என்று ஒரு நேரத்தில் அரசு ஒரு பக்கமாக சொல்லிக்கொண்டே இந்த விமான திட்டத்தை முன்னெடுப்பு நடவடிக்கைகள் நடந்து கொண்டிருக்கிறது. பின்னர் கருப்பு கொடியுடன் ஊர்வலம் நடத்திய கிராம மக்கள் கையில் திருவோட்டை ஏந்தி யாசகம் கேட்கும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதிய விமான நிலைய திட்டத்தை கைவிடும் வரை போராட்டம் தொடரும் என்றும் கிராம மக்கள் தெரிவித்தனர். சென்னையில் நடைபெற்று வரும் மழைநீர் வடிகால் பணிகளை ஜூன் மாதத்திற்குள் முடிக்க வேண்டும் என்று தலைமைச் செயலாளர் இறையன்பு உத்தரவிட்டுள்ளார். சென்னையில் ஐடி நிறுவனங்கள் அதிகமுள்ள ராஜீவ்காந்தி சாலை மற்றும் கிழக்கு கடற்கரை சாலை ஆகியவற்றை இணைக்கும் கலைஞர் கருணாநிதி பிரதான சாலையில் 42 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மழைநீர் வடிகால் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இங்கு 1.7 கிலோமீட்டர் தூரத்திற்கு மழைநீர் வடிகால் அமைக்கப்பட உள்ளது. இந்த பணிகளை தலைமைச் செயலாளர் இறையன்பு நேரில் பார்வையிட்டார். மழைநீர் வடிகால் பணிகள் குறித்து வரைபடம் மூலம் தலைமைச் செயலாளர் இறையன்புவிற்கு அதிகாரிகள் விளக்கம் அளித்தனர். அதன் பிறகு கட்டுமான பணிக்கு பயன்படுத்தப்படும் ஜல்லி உள்ளிட்டவற்றின் தரத்தை ஆய்வு செய்தார். ஜூனுக்கு அப்புறம் இந்த ஒர்க் கண்டினியூ கூடாது. இந்த தடவை மழையில மக்கள் சேஃபா மேல டிலே பண்ணாதீங்க. மழைநீர் வடிகால் பணிகளை விரைவாக முடிக்க வேண்டும் என அதிகாரிகளுக்கு தலைமைச் செயலாளர் அறிவுறுத்தினார். தலைவர்களில் முதிர்ச்சி அடைந்தவர் முதிர்ச்சி அடையாதவர் என்று எதுவும் கிடையாது என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். சிவகங்கை மாவட்டம் திருப்புவனத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய சீமான் மத்திய அரசு தேவைக்கு ஏற்றவாறு சட்டத்தை பயன்படுத்துவதாக விமர்சித்தார். தேர்தல் ஆணையம், சிபிஐ, அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை மற்றும் நீதிமன்றம் ஆகியவை பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அரசின் கையில் 5 விரல்களாக இருக்கிறது என கூறினார். அனைத்து அதிகாரங்களுடன் மத்தியில் ஆட்சியில் இருக்கும் பாஜக அளவுக்கு அதிகமாக சொத்து சேர்த்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்காதது ஏன் என கேள்வி எழுப்பினார். அரசியலில் முதிர்ச்சி அடைந்தவர்கள் பற்றி மட்டுமே தன்னால் பதிலளிக்க முடியும் என அண்ணாமலை குறித்த கேள்வியை எடப்பாடி பழனிசாமி தவிர்த்தது குறித்து பேசிய சீமான் அரசியலில் வயது வித்தியாசம் கிடையாது என்றார். தலைவரில் முதிர்ச்சியற்றது அதெல்லாம் கிடையாது. கட்சி அவரை மாநில தலைவராக நியமிச்சிருக்கு, அது கூட மரியாதை கொடுக்கும். வயசுல சின்னவங்க பெரியவங்க எல்லாம் பார்க்க முடியும். ஒருபுறம் மாறி மாறி எதிர்கருத்து தெரிவித்துக் கொண்டு மறுபுறம் கூட்டணியில்தான் இருக்கிறோம் என இருவரும் கூறிக்கொள்வர் என சீமான் குறிப்பிட்டார். 3 நாள் தொடர் விடுமுறையை ஒட்டி தமிழகம் முழுவதும் உள்ள சுற்றுலா தலங்கள் மற்றும் ஆலயங்களில் மக்கள் கூட்டம் அதிகரித்தது. கொடைக்கானலில் பேரிஜம் ஏரி, மன்னவனூர் சூழல் சுற்றுலா மையம், பைன் மரக்காடு, பில்லர் ராக், குணா குகை, மோயர் பாயிண்ட் உள்ளிட்ட இடங்களில் குவிந்த சுற்றுலா பயணிகள் இதமான காலநிலையை அனுபவித்து மகிழ்ந்தனர். நாங்கள் நாகப்பட்டினத்துலேருந்து வரோம். இங்கே கொடைக்கானலுக்கு ஃபேமிலியோட ட்ரிப் வந்தோம். நல்லா கிளைமேட் நல்லா இருக்கு, கிட்ஸ்லாம் நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க. இங்கே ஹார்ஸ் ரைடிங், லேக் வியூ எல்லாமே நல்லா இருக்கு, ப்ளசண்ட்டாக இருக்கு. இதேபோல ஒகேனக்கலிலும் சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். மெயின் அருவி, சிறிய அருவியில் குளித்து மகிழ்ந்த சுற்றுலா பயணிகள் பரிசல் பயணம் மேற்கொண்டு உற்சாகம் அடைந்தனர். தொடர் விடுமுறை காரணமாக கன்னியாகுமரி மாவட்டம் திருப்பரப்பு அருவியில் சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் குவிந்தனர். அருவியில் குளித்து நீச்சல் குளத்தில் நீச்சல் அடித்து படகு துறையில் சவாரி செய்து மகிழ்ந்தனர். இதனிடையே தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் முருகன் கோயிலில் பக்தர்கள் கூட்டம் நிரம்பி வழிந்தது. கோயில் வளாகத்தில் உள்ள நாடி கிணறு மற்றும் வள்ளிக்குகை போன்ற பகுதிகளில் ஏராளமானோர் குவிந்து தரிசனம் செய்தனர். கிருஷ்ணகிரியில் ஆணவ கொலை சம்பவத்தில் படுகாயமடைந்து தீவிர சிகிச்சையில் உள்ள பெண்ணிடம் நீதிபதி வாக்குமூலம் பெற்றுள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அருகே உள்ள அருணபதி கிராமத்தைச் சேர்ந்த சுபாஷ் அரியலூர் மாவட்டம் துடியலூரைச் சேர்ந்த மாற்று சமூக பெண்ணான அனுசியாவை காதலித்து திருமணம் செய்தார். இதனால் ஆத்திரமடைந்த சுபாஷின் தந்தை தண்டபாணி திட்டமிட்டு இருவரையும் வரவழைத்தார். வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த போது மகன் சுபாஷை தண்டபாணி கத்தியால் வெட்டினார். இதை தடுக்க முயன்ற மருமகள் அனுசியா மற்றும் தனது தாய் கண்ணம்மாவையும் சரமாரியாக தாக்கினார். இதில் சுபாஷும் கண்ணம்மாவும் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தனர். படுகாயமடைந்த அனுசியா மேல் சிகிச்சைக்காக சேலம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். கைகளை இழக்கும் அளவிற்கு தனது சகோதரியின் உடல்நிலை இருப்பதாக கூறியுள்ள அனுசியாவின் சகோதரர் புஷ்பராஜ் தண்டபாணி மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கண்ணீருடன் கோரிக்கை விடுத்தார். அழுகுறாங்க, என் கையை போயிடும், என் கைக்கு எந்த உணர்ச்சி இல்லை, தலை வலிக்குது, எனக்கு என்னமோ ஆக போகுதுன்னு சொல்லி அழுகுறாங்க.
நடவடிக்கை சத்தியமா விடக்கூடாது சார். என் அக்கா நிலைமைக்கு ஆக்கிறவன தண்டனையில மிகப்பெரிய தண்டனை அவனுக்கு கொடுக்கணும் சார். இது தொடர்பாக காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ள நிலையில் சேலம் ஒருங்கிணைந்த நீதிமன்ற நீதிபதி தங்க கார்த்திகா சேலம் அரசு மருத்துவமனைக்கு சென்று அனுசியாவிடம் வாக்குமூலம் பெற்றார். மதுரை மீனாட்சியம்மன் கோவிலில் உள்ள யானைக்கு குளியல் தொட்டி திறக்கப்பட்டுள்ளது. உலக புகழ்பெற்ற மதுரை மீனாட்சியம்மன் கோவிலில் 25 வயதுள்ள பார்வதி யானை பராமரிக்கப்பட்டு வருகிறது. இந்த யானை நீராடுவதற்காக 23 லட்சம் ரூபாய் செலவில் குளியல் தொட்டி கட்டப்பட்டுள்ளது. இதை நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் திறந்து வைத்தார். கோடைக்காலம் தொடங்கியிருக்கும் நிலையில் வெப்பத்தின் தாக்கத்தை தணிக்க இந்த குளியல் தொட்டி உதவும் என பாகன்கள் தெரிவித்தன. தண்ணீருக்குள் இறங்கிய பார்வதி யானை அங்கும் இங்கும் ஓடி உற்சாகமாக விளையாடியது. நிகழ்ச்சியின் போது செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் பார்வதி யானையின் கண் பாதிப்பிற்கு தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக கூறினார். இந்த தண்ணி தொட்டி ஒன்று உருவாக்குனா இதில் யானைக்கு அந்த போன் ஸ்ட்ரெஸ், ஜாயிண்ட் ஸ்ட்ரெஸ் எல்லாம் ரிலீஃப் கிடைக்கும். அதன் பின்னர் மீனாட்சியம்மன் கோவிலில் சுற்றி 4 சித்திரை வீதிகளிலும் கட்டப்பட்டுள்ள நிலக்குடைகளை அமைச்சர் திறந்து வைத்தார். திண்டுக்கல் அருகே மேட்டுப்பட்டியில் வண்ண காகிதங்களை தூவி தேர்பவனிக்கு வரவேற்பு அளிக்கப்பட்டது. மேட்டுப்பட்டியில் உள்ள புனித வியாக்குல அன்னை தேவாலயத்தில் பாஸ்கா திருவிழா நடைபெற்று வருகிறது. திருவிழாவில் முக்கிய நிகழ்வான தேர்பவனி நடைபெற்றது. உயிர்த்த ஆண்டவர் தேர் முக்கிய வீதிகள் வழியாக பவனி வந்தது. அப்போது வழிநெடுகிலும் தேரின் மீது வண்ண காகிதங்கள் வீசப்பட்டது. கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. விழாவில் பங்கேற்ற பல்வேறு சமூகங்களைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான மக்கள் வழிநெடுகிலும் மிளகு, உப்பு தூவியும் மாலை பொன்னாடை வழங்கியும் நேர்த்திக்கடன் செலுத்தினர். கர்நாடக முன்னாள் முதலமைச்சரும் பாஜக மூத்த தலைவருமான ஜெகதீஷ் ஷெட்டர் எம்எல்ஏ பதவியிலிருந்து விலகியுள்ள நிலையில் காங்கிரஸில் சேருவது குறித்து முடிவெடுக்கவில்லை என தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்படாததால் அதிருப்தியடைந்த அவர் சபாநாயகர் விஸ்வேஸ்வர் ஹெக்டேவை சந்தித்து தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்வதற்கான கடிதத்தை வழங்கினார். இதுகுறித்து கருத்து தெரிவித்த மூத்த தலைவர் எடியூரப்பா ஜெகதீஷ் ஷெட்டர் மீண்டும் பாஜகவுக்கு வந்தால் வரவேற்போம் என கூறியுள்ளார். கர்நாடக மாநிலம் ஹூபள்ளியில் செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர் பசவராஜ் பொம்மை ஜெகதீஷ் ஷெட்டர் கர்நாடகாவின் முக்கியமான தலைவர் எனவும் டெல்லியில் அவருக்கு பெரிய பதவி வழங்கப்படும் என கட்சியின் தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா மற்றும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆகியோர் உறுதியளித்திருப்பதாகவும் தெரிவித்தார். கர்நாடக தேர்தலில் ஜெகதீஷ் ஷெட்டரின் குடும்பத்தினருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ள மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் மத்தியில் கேபினெட் அமைச்சர் பதவி வழங்க அவரிடம் விருப்பம் தெரிவித்துள்ளதாக கூறியுள்ளார். இந்நிலையில் காங்கிரஸில் சேர்வது குறித்து இதுவரை எந்த முடிவும் எடுக்கவில்லை என ஜெகதீஷ் ஷெட்டர் தெரிவித்துள்ளார். ராஜஸ்தான் மாநிலத்தை சேர்ந்த நந்தினி குப்தா 2023ஆம் ஆண்டிற்கான மிஸ் இந்தியா அழகி பட்டத்தை வென்றிருக்கிறார். 59வது ஃபெமினா மிஸ் இந்தியா அழகி போட்டி மணிப்பூர் மாநிலம் இம்பால் நகரில் கோலாகலமாக நடைபெற்றது. நாடு முழுவதும் இருந்து 30 அழகிகள் கலந்து கொண்டனர். பல்வேறு சுற்றுகளின் முடிவில் ராஜஸ்தான் மாநிலம் கோட்டா நகரை சேர்ந்த 19 வயதான நந்தினி குப்தா இந்திய அழகியாக தேர்வு செய்யப்பட்டார். மிஸ் இந்தியா நந்தினி குப்தாவிற்கு கடந்த ஆண்டு மிஸ் இந்தியா பட்டம் வென்ற சினி ஷெட்டி மகுடம் சூட்டி கௌரவித்தார். சேர்ந்த ஸ்ரேயா பூஞ்சா 2வது இடத்தையும் மணிப்பூரை சேர்ந்த ட்ரெலா லுவாங் 3வது இடத்தையும் பிடித்தனர். சீனாவில் களைக்கட்டியுள்ள சர்வதேச பட்டம்விடும் திருவிழாவால் வெயிங்பாங் நகரமே வண்ணமயமாக காட்சியளிக்கிறது. ஷான்டாங் மாகாணத்தில் உள்ள வெயிங்பாங் நகரம் சர்வதேச அளவில் பட்டங்களுக்கான தலைநகரமாக கருதப்படுகிறது. 1984ஆம் ஆண்டு முதல் இந்த திருவிழா விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்நிலையில் 40வது சர்வதேச பட்டம்விடும் விழா கோலாகலமாக தொடங்கியுள்ளது.
போட்டியில் 60 நாடுகளைச் சேர்ந்த 600க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு தங்களது பட்டங்களை வானுயர பறக்க விட்டனர். குறிப்பாக டிராகன், கொரில்லா உட்பட ராட்சத பட்டங்களும் வானில் வட்டமிட்டன. களை கட்டியுள்ள சர்வதேச பட்டம் விடும் விழாவை காண ஏராளமான சுற்றுலா பயணிகள் சீனாவிற்கு படையெடுத்து வருகின்றனர். உச்சநீதிமன்ற உத்தரவை அடுத்து தமிழ்நாட்டின் 45 இடங்களில் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் RSS பேரணிகளும் பொதுக்கூட்டங்களும் நடைபெற்றன. கடந்த ஆண்டு அக்டோபர் 2ஆம் தேதி காந்தி ஜெயந்தி அன்று தமிழ்நாட்டில் 50 இடங்களில் பேரணி நடத்த RSS அனுமதி கோரியது. சில இடங்களில் அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் RSS அமைப்பு நீதிமன்றத்தை நாடியது. இதுகுறித்த வழக்கில் RSS பேரணி நடத்த அனுமதி வழங்குமாறு காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் உத்தரவிட்டனர். இந்த உத்தரவை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு மேல்முறையீடு செய்தது. வழக்கை விசாரித்த நீதிபதி ராமசுப்பிரமணியன் தலைமையிலான அமர்வு RSS பேரணி நடத்த அனுமதி வழங்கி உத்தரவிட்டது. இதையடுத்து வீர சிவாஜியின் 350வது முடிசூட்டல் விழா, அம்பேத்கரின் 133வது பிறந்த நாள் விழா, வள்ளலாரின் 200வது ஜெயந்தி விழா ஆகியவற்றை முன்னிறுத்தி தமிழ்நாட்டில் 45 இடங்களில் RSS பேரணி நடைபெற்றது. தனிநபர்கள் சாதி, மதம் பற்றி தவறாக பேசக்கூடாது, தடை செய்யப்பட்ட அமைப்புகளுக்கு ஆதரவாக எந்த கருத்தையும் பேசக்கூடாது, கம்பு மற்றும் ஆயுதங்கள் எதையும் கைகளில் ஏந்திச் செல்லக்கூடாது என்பன உள்ளிட்ட 12 நிபந்தனைகள் மற்றும் கட்டுப்பாடுகளுடன் இந்த பேரணிகள் நடைபெற்றன. சென்னை கொரட்டூரில் நடைபெற்ற RSS பேரணியில் 1200க்கு மேற்பட்டோர் பங்கேற்றனர். ஆவடி மாநகர காவல் இணை ஆணையர் விஜயகுமார் தலைமையில் 700க்கு மேற்பட்ட காவல்துறையினர் தீவிர பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். இந்நிகழ்ச்சியில் மத்திய இணை அமைச்சர் எல் முருகன் பங்கேற்றார். இதேபோல் சென்னை ஊரப்பாக்கத்திலும் பிரம்மாண்ட அளவில் RSS பேரணி நடைபெற்றது. இதில் RSS அமைப்பைச் சேர்ந்தவர்கள் உறுதிமொழி ஏற்றபின் ஊர்வலமாக சென்றனர். கோவையில் நடைபெற்ற பேரணியை பாஜக மூத்த நிர்வாகி எச் ராஜா கொடியசைத்து தொடங்கி வைத்தார். மதுரையில் வண்டியூர் பெருமாள் கோவிலில் இருந்து தொடங்கிய பேரணி அம்பிகா திரையரங்கம் வரை நடைபெற்றது. பேரணியில் வேலூர் இப்ராஹிம் பங்கேற்றார். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் RSS பேரணியில் 700க்கு மேற்பட்டோர் பங்கேற்ற நிலையில் பாஜக தொண்டர்கள் மலர் தூவி வரவேற்றனர். திருச்சி மரக்கடை எம்ஜிஆர் சிலையில் இருந்து 1000த்திற்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்புடன் RSS பேரணி நடைபெற்றது. சேலம் மாநகர் பாண்டுரங்கன் கோவில் தெருவில் இருந்து RSS மாநில தலைவர் குமாரசாமி தலைமையில் பேரணி தொடங்கியது. 3 கிலோமீட்டர் வரை நடைபெற்ற இந்த பேரணியில் 350ற்கு மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். வேலூர் சலவன்பேட்டையில் RSS பேரணியை 3 மாநில சேவா தள அமைப்பாளர் பத்மகுமார் தொடங்கி வைத்தார். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் நாகராஜா திடல் பகுதியில் இருந்து புறப்பட்ட RSS ஊர்வலம் வேப்பமூடு சந்திப்பு செட்டிகுளம் வழியாக இந்து கல்லூரி மைதானத்தில் நிறைவடைந்தது. RSS ஊர்வலம் நடைபெற்ற அனைத்து இடங்களிலும் பேரணியின் முடிவில் அந்த அமைப்பின் சார்பில் பொதுக்கூட்டங்கள் நடைபெற்றன. குடும்ப தலைவிகளுக்கு மாதம் 2000 ரூபாய், அனைத்து குடும்பங்களுக்கும் மாதம் 200 யூனிட் மின்சாரம் இலவசம் உள்ளிட்ட 4 முக்கிய வாக்குறுதிகளை ராகுல் காந்தி அறிவித்துள்ளார். இதுகுறித்து தனது Facebook பக்கத்தில் பதிவிட்டுள்ள ராகுல் காந்தி,
பாரத் ஜோடோ யாத்திரையின் போது கர்நாடக அரசியல் நிலவரத்தையும் மக்களின் வலியையும் உணர்ந்து குருகலட்சுமி, குருகஜோதி, அன்னபாக்யா, யுவநிதி ஆகிய புதிய திட்டங்களை, வாக்குறுதிகளை அறிவித்துள்ளார். குருகலட்சுமி திட்டத்தில் அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் மாதம் 2000 ரூபாய் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கிருஹஜோதி திட்டத்தில் அனைத்து குடும்பங்களுக்கும் மாதம் 200 யூனிட் மின்சாரம் இலவசமாக வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அன்னபாக்யா திட்டத்தின் மூலம் ஏழை குடும்பங்களுக்கு மாதம் 10 கிலோ அரிசி இலவசமாக வழங்கப்படும் என்றும், யுவநிதி திட்டத்தில் வேலையில்லா பட்டதாரிகளுக்கு மாதம் 3000 ரூபாய் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மாநிலத்தில் பாஜகவின் 40% கமிஷன் அரசாங்கத்தின் தவறான செயல்களை இந்த 4 திட்டங்கள் மாற்றும் என்று ராகுல் காந்தி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். கர்நாடகாவில் மீண்டும் பாஜக ஆட்சியை அமைக்கும் என தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். BJP is very clear. We want to come back to power with a large majority of our own, crossing 130 plus seats. That is our work, which we will do. Once we cross 130, nothing matters. How much vote JDS got doesn't matter. How much Congress is getting doesn't matter. Once we cross 130. So we will cross 130 with the Ashirvadam of Karnataka people. மதுபான கொள்கை ஊழல் வழக்கு தொடர்பாக டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலிடம் பல மணி நேரம் சிபிஐ விசாரணை நடத்தியது. டெல்லியில் அரவிந்த் கெஜ்ரிவால் தலைமையிலான ஆம் ஆத்மி ஆட்சி நடைபெற்று வரும் நிலையில் 2021ஆம் ஆண்டு புதிய மதுபான கொள்கை அமல்படுத்தப்பட்டது. அதன்படி 849 தனியார் நிறுவனங்களுக்கு மது விற்பனை செய்ய உரிமம் வழங்கப்பட்டது. இதில் முறைகேடுகள் நடந்ததாக புகார் எழுந்த நிலையில் அப்போதைய டெல்லி துணை முதலமைச்சர் மணீஷ் சிசோடியா வீடு உட்பட 21 இடங்களில் சிபிஐ அதிகாரிகள் சோதனை நடத்தினர். தெலுங்கானா முதலமைச்சர் சந்திரசேகர ராவின் மகள் கவிதா உள்ளிட்ட பல்வேறு பிரபலங்கள் விசாரணை வலயத்துக்குள் கொண்டு வரப்பட்டனர். இதனிடையே மணீஷ் சிசோடியாவை சிபிஐ அதிகாரிகள் கடந்த பிப்ரவரி மாதம் கைது செய்தனர். அவரிடம் மேற்கொண்ட விசாரணையின் அடிப்படையில் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலை நேரில் ஆஜராக சிபிஐ சம்மன் அனுப்பியது. சிபிஐ அலுவலகத்தில் ஆஜராவதற்கு முன்னர் டெல்லி ராஜ்காட்டில் உள்ள காந்தி நினைவிடத்தில் அரவிந்த் கெஜ்ரிவால் மரியாதை செலுத்தினார். அதைத் தொடர்ந்து சிபிஐ அலுவலகத்தில் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் ஆஜரானார். முன்னதாக வீடியோ வெளியிட்ட கெஜ்ரிவால் பாஜக உத்தரவிட்டால் சிபிஐ தன்னை கைது செய்யும் என்றார். आपके तो केजरीवाल भ्रष्टाचारी है. मैं पहले इनकम टैक्स में कमिश्नर की नौकरी करता था. चाहता जितने मर्जी करोड़ों रुपए कमा लेता. उस नौकरी को लात मार के कई वर्षों तक मैं दिल्ली की झुग्गी बस्तियों में मैंने काम किया है. तब तो हम राजनीति में भी नहीं आए थे. दूर दूर तक सीएम बनने की कोई उम्मीद ही नहीं थी. वो झुग्गियां ही मेरा घर होती थी. प्रधानमंत्री जी, अगर केजरीवाल भ्रष्ट है तो दुनिया का कोई आदमी ईमानदार नहीं है. தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் அடக்குமுறை மற்றும் கொடுங்கோன்மைக்கு எதிராக மக்களின் குரலாகவும் நம்பிக்கையாகவும் இறுதி மூச்சு வரை போராடுவோம் என்று கூறினார். जो नहीं चाहती कि भारत की तरक्की हो, 75 साल तक इन्हीं ताकतों ने भारत को पिछड़ा रखा. कुछ राष्ट्र विरोधी ताकतें जो नहीं चाहती कि देश में स्कूल बने. இதனிடையே முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஆதரவாக ஆம் ஆத்மி கட்சியினர் காஷ்மீரி கேட் பகுதியில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களை டெல்லி போலீசார் கைது செய்து அப்புறப்படுத்தினர். மதுபான கொள்கை வழக்கில் முன்னாள் துணை முதலமைச்சர் மணீஷ் சிசோடியா, பண மோசடி வழக்கில் முன்னாள் அமைச்சர் சத்யேந்திர ஜெயின் என ஆம் ஆத்மியின் முக்கிய பிரமுகர்கள் சிறை தண்டனை அனுபவித்து வரும் நிலையில் முதலமைச்சர் வரை சிபிஐ விசாரணையை விரிவுபடுத்தியுள்ளது அரசியல் முக்கியத்துவம் பெற்றுள்ளது. இதனிடையே அரவிந்த் கெஜ்ரிவாலை சிபிஐ விசாரித்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆம் ஆத்மி கட்சியினர் பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸில் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். உத்தரப்பிரதேசத்தில் மாஃபியா கும்பல் தலைவனும் பிரபல அரசியல்வாதியுமான அத்திக் அகமது காவல்துறை பாதுகாப்பில் இருந்தபோதே சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதற்கு காங்கிரஸ், சமாஜ்வாதி உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளும் கண்டனம் தெரிவித்துள்ளன.
इसलिए आप अस्पताल पहुंचे। कल भी जो है यहाँ पर मेडिकल के लिए देखिए कुछ कहना चाहेंगे? உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜ் பகுதியைச் சேர்ந்த அத்திக் அகமது சமாஜ்வாதி உள்ளிட்ட கட்சிகளில் பொறுப்பு வகித்து 5 முறை எம்எல்ஏவாகவும் 1 முறை எம்பியாகவும் இருந்துள்ளார். பிரபல ரவுடியாக இருந்து அரசியலுக்குள் நுழைந்த இவர் மீது 100க்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் உள்ளன. இந்த நிலையில்தான் வழக்கறிஞர் உமேஷ் பால் கொலை வழக்கில் அத்திக் அகமது மற்றும் அவரது சகோதரர் அஷ்ரப் அகமது உள்ளிட்டோருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சனிக்கிழமை இருவரும் நீதிமன்றத்தில் இருந்து மருத்துவ பரிசோதனைக்காக அழைத்துச் செல்லப்பட்டனர். அப்போது அங்கு குழுமியிருந்த பத்திரிகையாளர்கள் அத்திக் அகமதுவிடம் பேட்டி எடுத்தனர். பேட்டியளித்துக் கொண்டே இருவரும் சென்றபோது கூட்டத்தில் நின்று கொண்டிருந்த நபர்கள் அத்திக் அகமதுவை நோக்கி துப்பாக்கியால் சரமாரியாக சுட்டனர். இரத்த வெள்ளத்தில் சரிந்த அத்திக் அகமதுவும் அவரது சகோதரரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். தொலைக்காட்சிகளில் நேரலையாக ஒளிபரப்பாகிக் கொண்டிருந்த போதே 36 ரவுண்டுகள் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்ட சம்பவம் நாடு முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. உமேஷ் பால் கொலை வழக்கில் முக்கிய குற்றவாளியான அத்திக் அகமதுவின் மகன் ஆசாத் அகமது 2 நாட்களுக்கு முன்பு காவல்துறையால் என்கவுண்டர் செய்யப்பட்டார். தனது மகனின் இறுதிச் சடங்கு நடந்த அன்றே அத்திக் அகமதுவும் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் மாநிலம் முழுவதும் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ள நிலையில் முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் தலைமையில் அவசர உயர்மட்ட ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து படுகொலை குறித்து விரிவான விசாரணை நடத்த 3 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் பிரயாக்ராஜ் பகுதி முழுவதும் 144 தடை உத்தரவு அமல்படுத்தப்பட்ட நிலையில் கூட்டம் கூடுவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் நூற்றுக்கணக்கான போலீசார் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. இதனிடையே அத்திக் அகமதுவை சுட்டுக் கொன்ற லவ்லேஷ் திவாரி, அருண் மற்றும் சன்னி ஆகிய 3 பேரும் அங்கிருந்த காவல்துறையினரிடம் உடனடியாக சரணடைந்தனர். பல நாட்கள் திட்டம் தீட்டி செயல்படுத்தப்பட்ட படுகொலை என தெரிவித்துள்ள போலீசார், குற்றவாளிகள் 3 பத்திரிகையாளர்கள் போல் கூட்டத்தில் நுழைந்து இந்த சம்பவத்தை அரங்கேற்றியதாக தெரிவித்துள்ளனர். இதற்கென பத்திரிகையாளர்கள் பயன்படுத்தும் மைக், கேமராக்களுடன் நுழைந்து அத்திக் அகமதுவை நெருங்கி மிக அருகிலிருந்து துப்பாக்கியால் சுட்டதும் தெரிய வந்துள்ளது. அதே நேரத்தில் மருத்துவ பரிசோதனை செய்ய அத்திக் அகமதுவை இரவு நேரத்தில் அழைத்துச் சென்றது ஏன், அவருக்கு காவல்துறை உரிய பாதுகாப்பு வழங்காமல் அலட்சியமாக இருந்தது ஏன் என்பது போன்ற கேள்விகள் முன்வைக்கப்படுகின்றன. இதனிடையே சமாஜ்வாதி கட்சி தலைவர் அகிலேஷ் யாதவ் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில் உத்தரப்பிரதேசத்தில் குற்றச் செயல்கள் உச்சத்தை தொட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். காவல்துறை பாதுகாப்புடன் அழைத்துச் செல்லப்படும் நபரின் உயிருக்கே பாதுகாப்பு இல்லையெனில் சாமானிய மக்களின் கதி என்ன எனவும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். அத்திக் அகமது கொலையை நேரடியாக குறிப்பிடாமல் ட்விட்டரில் பதிவிட்டுள்ள பிரியங்கா காந்தி, குற்றவாளிகளுக்கு மிக கடினமான தண்டனை வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். அதே நேரம் இது சட்டத்திற்குட்பட்டதாக இருக்க வேண்டும் என்றும் கூறியுள்ளார். உத்தரப்பிரதேசம் என்கவுண்டர் மாநிலமாக மாறி வருவதாக விமர்சித்துள்ள மாயாவதி, நாடு முழுவதும் பரபரப்பாக பேசப்பட்டு வரும் இந்த சம்பவத்திற்கு உச்சநீதிமன்றம் தகுந்த நடவடிக்கை எடுத்தால் நல்லது என குறிப்பிட்டுள்ளார். அத்திக் அகமது கொலைக்கு பொறுப்பேற்று முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் பதவி விலக வேண்டும் என்று அகில இந்திய மஜ்லிஸ் கட்சி தலைவர் ஓவைசி வலியுறுத்தியுள்ளார். அத்திக் அகமது கொலை செய்யப்பட்ட போது பாதுகாப்பு பணியில் இருந்த காவலர்களை பணி நீக்கம் செய்ய வேண்டும் என்றும் அவர் கோரியுள்ளார். உத்தரப்பிரதேசத்தை 43 ஆண்டுகளாக கதிகலங்க வைத்த ரவுடி அத்திக் அகமது சுட்டு கொலை செய்யப்பட்டுள்ள நிலையில் யார் இந்த அத்திக் அகமது, அவரது குற்றப் பின்னணி என்ன என்பதை இந்த செய்தி தொகுப்பில் தற்போது பார்ப்போம். அத்திக் அகமது உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் 1962ஆம் ஆண்டு பிறந்தார். இவர் மனைவி மற்றும் 5 மகன்களுடன் வசித்து வந்த நிலையில் அவரது குடும்பத்தினர் பிரயாக்ராஜ் மற்றும் அதன் சுற்றுவட்டார மாவட்டங்களில் கொடூரமான சம்பவங்களை அரங்கேற்றி வந்தனர்.
அத்திக் அகமது 1979ஆம் ஆண்டு கொலை வழக்கு ஒன்றில் முதன்முறையாக குற்றவாளியாக சேர்க்கப்பட்டார். ரவுடியாக இருந்த அவர் திடீரென அரசியலில் குதித்தார். தனது அரசியல் வாழ்க்கையை 1989ஆம் ஆண்டு தொடங்கிய அத்திக் அகமது அலகாபாத் மேற்கு தொகுதியிலிருந்து தொடர்ந்து 3 முறை சுயேட்சை எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதே தொகுதியில் 1996இல் சமாஜ்வாதி சார்பில் போட்டியிட்டு எம்எல்ஏவாக தேர்வானார். 1999 முதல் 2003ஆம் ஆண்டு வரை அப்னா தளம் கட்சி தலைவராகவும் அத்திக் அகமது பதவி வகித்துள்ளார். அதன் பிறகு 2004ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் புல்பூரிலிருந்து சமாஜ்வாதி கட்சி சார்பில் வெற்றி பெற்று நாடாளுமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்றார். 2005ஆம் ஆண்டு பகுஜன் சமாஜ் கட்சி எம்எல்ஏ ராஜுபால் கொலை வழக்கில் அத்திக் அகமது குற்றம் சாட்டப்பட்டார். அரசியல் நெருக்கடி காரணமாக 2008இல் அத்திக் சரணடைந்தார். 4 ஆண்டுகள் சிறையில் இருந்த அவர் 2012ஆம் ஆண்டில் விடுவிக்கப்பட்டார். பின்னர் அவர் 2014இல் சமாஜ்வாதி சார்பில் மக்களவைத் தேர்தலில் போட்டியிட்டு தோல்வியை தழுவினார். பிரயாக்ராஜில் உள்ள வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் ஊழியர்களை தாக்கியதற்காக 2017இல் அவர் மீண்டும் கைது செய்யப்பட்டார். 2019இல் அவர் சிறையில் இருந்தபோதே பிரதமர் நரேந்திர மோடிக்கு எதிராக வாரணாசி தொகுதியில் போட்டியிட்டு வெறும் 855 வாக்குகளை மட்டும் பெற்றார். கடந்த 43 ஆண்டுகளில் அத்திக் அகமது மீது 14 கொலை வழக்குகள், 8 ஆயுத சட்ட வழக்கு உட்பட 100க்கும் மேற்பட்ட வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அரசியல் செல்வாக்கு, சாட்சிகளை முறியடித்தல் காரணங்களால் அவர் பாதி வழக்குகளிலிருந்து விடுவிக்கப்பட்டார். தற்போது அத்திக் மீது 50 கிரிமினல் வழக்குகள் நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கிறது. அத்திக்கின் சகோதரர் அஷ்ரப் மீதும் 53 வழக்குகள் உள்ளன. அத்திக் அகமதின் மகன்களில் ஒருவரான ஆசாத் ராஜுபால் கொலை வழக்கில் முக்கிய சாட்சியாக இருந்த உமேஷ் பால் கொலை வழக்கில் தேடப்பட்டு வந்த நிலையில் அவரை ஜான்சியில் சிறப்பு அதிரடி படையினர் சில நாட்களுக்கு முன்பு என்கவுண்டர் செய்தனர். அவரது மற்ற 4 மகன்களில் 2 வெவ்வேறு வழக்குகளில் சிறையில் இருக்கின்றனர். மற்ற 2 சிறார் இல்லத்திலும் அடைக்கப்பட்டுள்ளனர். கொலை, ஆட்கடத்தல், வெடிகுண்டு வீச்சு என பல்வேறு குற்றச்சம்பவங்களால் சுமார் அரை நூற்றாண்டு காலமாக உத்தரப்பிரதேசத்தை நடுநடுங்க வைத்த கிரிமினல் குற்றவாளி அத்திக் அகமது சுட்டுக் கொல்லப்பட்டது அம்மாநில அரசியலில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. தொடர்ந்து செய்திகளை விரைவுச் செய்திகளாக பார்ப்போம். தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் ஏப்ரல் 19ஆம் தேதி வரை வறண்ட வானிலையே நிலவும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வரும் 24ஆம் தேதி தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்காலின் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். தமிழ்நாடு, புதுச்சேரியில் இன்றும் நாளையும் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகமாக இருக்கக்கூடும். சென்னையில் அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மீனவர்களுக்கு எச்சரிக்கை எதுவும் விடுக்கப்படவில்லை. சென்னையில் காதலியை பார்க்க வந்த இளைஞர் விஷம் கலக்கப்பட்ட குளிர்பானத்தை குடித்து உயிரிழந்த நிலையில் விஷம் கலந்தது யார் என்று காவல்துறை விசாரணை மேற்கொண்டுள்ளனர். திருப்பூரை சேர்ந்த 18 வயதான சஞ்சீவ்குமார் இன்ஸ்டாகிராம் மூலமாக சென்னையை சேர்ந்த 16 வயது சிறுமியுடன் பழகி காதலித்து வந்துள்ளார். தன்னுடைய பிறந்தநாளை ஒட்டி சென்னை வந்த சஞ்சீவ்குமாருடன் சிறுமி பல இடங்களில் சுற்றியுள்ளார். இந்நிலையில் உடல்நலம் குன்றிய நிலையில் சஞ்சீவ்குமார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். காதலி குளிர்பானத்தில் விஷத்தை கலந்து கொடுத்ததாகவும் அதனை அறியாமல் தான் குடித்து விட்டதாகவும் மரண வாக்குமூலம் கொடுத்த நிலையில் உயிரிழந்தார். நிலையில் குளிர்பானத்தில் விஷத்தை கலந்தது சிறுமியா அல்லது சிறுமியை காதலித்த அச்சத்தில் சஞ்சீவ்குமார் தற்கொலை செய்து கொண்டாரா என்று போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விருதுநகர் மாவட்டம் சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோவிலில் சித்திரை மாத பிரதோஷம் மற்றும் அமாவாசையை முன்னிட்டு 4 நாட்கள் மலையேறி சுவாமி தரிசனம் செய்ய பக்தர்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. ஏப்ரல் 19ஆம் தேதி நடைபெறவுள்ள அமாவாசை சிறப்பு பூஜைக்காக ஏப்ரல் 17ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரை பக்தர்கள் மலையேறுவதற்கு அனுமதிக்கப்படுகின்றனர். காய்ச்சல், சளி, இருமல் உள்ளவர்கள் கோவிலுக்கு வருவதை தவிர்க்க வேண்டும் எனவும் 10 வயதிற்குட்பட்ட குழந்தைகள், 60 வயதிற்கு மேற்பட்ட முதியவர்களுக்கு அனுமதி இல்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் காலை 7 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை மட்டுமே மக்கள் மலையேறி சுவாமி தரிசனம் செய்ய முடியும். மலைப்பாதைகளில் உள்ள நீரோடை பகுதிகளில் இறங்கி குளிக்கக்கூடாது. இரவு நேரத்தில் கோவிலில் தங்க அனுமதி இல்லை என்றும் வனத்துறை மற்றும் கோவில் நிர்வாகத்தினர் தெரிவித்துள்ளனர். இந்த ஆண்டு நல்ல மழை, மகசூல் கிடைக்க வேண்டி தஞ்சாவூர் மாவட்டம் பூதலூர் அருகே உள்ள விவசாயிகள் பொன்னேர் பூட்டி வழிபாடு நடத்தினர். வீரமரசன்பேட்டையில் 18 பட்டி கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் தங்கள் குலதெய்வ கோவிலில் வழிபாடு நடத்திவிட்டு மாட்டு வண்டியில் தாரை தப்பட்டையுடன் ஊர்வலமாக வந்து விளைநிலங்களில் நவதானியங்களை தூவினர். கலப்பைகளுக்கும் மாடுகளுக்கும் சந்தனம், குங்குமம் வைத்து சிறப்பு பூஜைகளையும் செய்தனர். குறுவை சாகுபடி நடைபெற சில மாதங்களே இருக்கும் நிலையில் மாட்டிற்கும் கலப்பைக்கும் விவசாயிகளுக்கும் மரியாதை செலுத்தி பொட்டு பூ வைத்து இறைவனை வர்ண பகவானை வேண்டி நல்ல மழை பெய்து விவசாயம் செழித்து விவசாயிகளும் பொதுமக்களும் சிறப்புற இருக்கணுங்கிறதுக்காக பண்ணக்கூடிய பூஜை தான் இந்த நல்ல இருக்கட்டும்.
கொரோனா பரவல் அதிகரிப்பால் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் முகக்கவசம் அணிய வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர் வளர்மதி அறிவுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் தொற்றால் பாதிக்கப்படாமல் இருக்க கொரோனா விதிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ளார். உடல் சோர்வு, தொண்டை வலி உள்ளிட்ட அறிகுறிகள் ஏற்பட்டால் கொரோனா பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் எனவும் ஆட்சியர் அறிவுறுத்தியுள்ளார். மேலும் தொற்று பாதித்தவர்கள் குணமடையும் வரை தங்களை தனிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும் எனவும் ஆட்சியர் வளர்மதி கேட்டுக் கொண்டுள்ளார். காரைக்குடியில் கபடி விளையாடிய போது தலையில் அடிபட்டு 16 வயது சிறுவன் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. பெரியார் நகர் 3வது வீதியைச் சேர்ந்த பிரதாப் என்பவர் செஞ்சை மாரியம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு நடந்த கபடி போட்டியில் பங்கேற்றார். பிரதாப் ரெய்டு சென்றபோது எதிரணி வீரர்கள் பிடிக்க முயன்றுள்ளனர். அப்போது பிரதாப்பின் தலை ரப்பர் மேட்டில் மோதி அடிபட்டுள்ளது. பின்னர் எழுந்து சென்ற பிரதாப் சிறிது நேரத்தில் மயங்கி கீழே விழுந்தார். உடனடியாக காரைக்குடி அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்ற நிலையில் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். முன்னாள் எம்பி கொலை வழக்கில் ஆந்திர முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டியின் நெருங்கிய உறவினர் கைது செய்யப்பட்டுள்ளார். ஆந்திர முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டியின் சித்தப்பாவும் முன்னாள் எம்பியுமான OS விவேகானந்தர் ரெட்டி கடந்த 2019ஆம் ஆண்டு படுகொலை செய்யப்பட்டார். தேர்தல் ஆதாயத்திற்காக தெலுங்கு தேசம் கட்சியினர் ஆள் வைத்து தங்கள் உறவினரை கொலை செய்துவிட்டதாக ஜெகன்மோகன் ரெட்டி குடும்பத்தினர் குற்றம் சாட்டினர். அதன் பிறகு இந்த வழக்கு CBI விசாரணைக்கு மாற்றப்பட்டது. இந்நிலையில் விவேகானந்த ரெட்டி கொலை வழக்கில் திடீர் திருப்பமாக முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டியின் மற்றொரு உறவினரான OS பாஸ்கர ரெட்டி CBI-யால் இன்று அதிகாலை கைது செய்யப்பட்டார். கடப்பா மக்களவைத் தொகுதி உறுப்பினர் OS அவினாஷ் ரெட்டியின் தந்தையான OS பாஸ்கர் ரெட்டியை ஹைதராபாத்திற்கு அழைத்துச் சென்று விசாரித்து வருகின்றனர். இது ஜெகன்மோகன் ரெட்டிக்கு கடும் நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளது. அதிக வெப்பநிலை காரணமாக மேற்குவங்க மாநிலத்தில் கல்லூரிகள், பல்கலைக்கழகங்களுக்கு ஒரு வாரம் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்பாக அந்த மாநில உயர்கல்வித்துறை வெளியிட்டக்கூடிய அறிக்கையில் வெப்பக்காற்று அதிக அளவு வீசக்கூடும் என்பதால் சுயநிதி கல்லூரிகள், மத்திய மாநில கல்லூரிகள், அரசு மற்றும் தனியார் பல்கலைக்கழகங்களுக்கு ஏப்ரல் 17ஆம் தேதி முதல் ஒரு வாரம் விடுமுறை அளிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. டார்ஜிலிங், கலிம்போங் மாவட்டங்களை தவிர மற்ற மாவட்டங்களுக்கு இது பொருந்தும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. துபாயில் அடுக்குமாடி குடியிருப்பில் ஏற்பட்ட தீ விபத்தில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த 2 உட்பட 16 பேர் உயிரிழந்தனர். துபாயில் அல்ராஸ் அருகே உள்ள அடுக்குமாடி குடியிருப்பின் 4வது தளத்தில் சனிக்கிழமை திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. தீ மலமளவென பரவி கொழுந்துவிட்டு எரிந்தது. தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இந்த தீ விபத்தில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த 2 தொழிலாளர்கள், கேரளாவைச் சேர்ந்த தம்பதி உட்பட 16 பேர் உயிரிழந்தனர். முதற்கட்ட விசாரணையில் அடுக்குமாடி குடியிருப்பில் போதிய பாதுகாப்பு வசதி இல்லாததே தீ விபத்திற்கு காரணம் என தெரியவந்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவுக்கு வருகிறது. இணைந்திருங்களது நியூஸ் 18 தமிழ்நாடு.